Hello friends, welcome to Fantasy Gurudama YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்படி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணா ஆல்னு கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சாம்பியன் டிராஃபில நடக்க இருக்கிற இரண்டாவது செமிஃபைனல் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்ஸ் நியூசிலாந்து, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் ரொம்ப 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 முக்கியமான மேட்ச் இந்த ரெண்டு டீமுக்குமே. இதுல வின் பண்ற டீம் தான் வந்து ஃபைனல்ல வந்து பிளே பண்ணுவாங்க. ஸோ செமிஃபைனல் ஃபர்ஸ்ட்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களோட இது செமிஃபைனல் 2ல ஜெயிக்கிற டீம் போய் பிளே பண்ணுவாங்க. இதுல தோக்குற டீம் டைரக்டா வெளியே தான். ஸோ நியூசிலாந்தோட ஃபார்மா இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்கா ஃபார்ம் இருக்கட்டும், நல்ல ஒரு ஃபார்ம்ல வந்துட்டு இருக்காங்க. நியூசிலாந்து கொஞ்சம் நல்லாவே இப்போ ரீசனா இருக்கல, பேட்டிங் ஸ்பெல்லா இருக்கட்டும், பவுலிங்ல நல்லாவே ஃபார்ம்ல இருக்காங்க. அப்படின்னு என்ன பத்தி ரெண்டு பேருக்கும் ஒரு ஈக்குவல் டஃப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி மார்ச் வந்து நடக்க இருக்கு. டைமிங் மதியம் 2:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் காடாஃபி ஸ்டேடியம் லாகூர்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இப்போ இந்த காடாஃபியோட பிச்சு ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த பிச்சு அதை மோஸ்ட்லி பாகிஸ்தான் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரெண்ட்லியான வெனுவா தான் வச்சிருக்காங்க. ஒரு பேலன்ஸ்டு பிச்சு சொல்லலாம். பேட்ஸ்மேனுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அந்த அளவுக்கு பவுலர்ஸும் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. இப்போ லாஸ்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மேட்ச் வந்து இந்த வெனுவில் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்துட்டு திரும்ப ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 300+ சம்திங் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுல போத் இன்னிங்ஸ்லுமே ஃபாஸ்ட் பவுலர் ரொம்ப ரொம்ப டாமினேட் பண்றாங்க ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த வெனு ஒரு பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான வெனு தான் இருந்தாலும் அது இல்ல, இந்த நியூ பால்ல ஸ்டார்டிங் இந்த பவர் பிளேலயே இந்த நல்லா ஸ்விங் கட்ட ரேஸ்ல போடக்கூடிய பவுலருக்கு நல்லாவே விக்கெட் டேக் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல 1 or 2 விக்கெட்ஸ் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் ஸ்டேபிளா நின்றுட்டு ஒரு நல்ல ஹையர் ஸ்கோர் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்ப அடுத்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல, மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப்பா ஆப்ஷன் ஆகட்டும், குபேரோ ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டு நான் கொடுக்குற டீம்ஸ் அந்த பாப்பா ஆப்ஷன், குபேரோ ஆப்ஷன் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்ம டெலிகிராம்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. அடுத்ததான் வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 70 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 36 மேட்சஸும், பேட் செகண்டா பண்ணவங்க 33 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு சைன் பண்றவங்களுக்கு பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் எதுவும் இல்ல. அதுல ஒரு மேட்ச் டைல வந்து முடிச்சிருக்கு. அப்போ ஒரு 2 மேட்ச் தான் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க ஒரு அப்பர் ரைட்ல வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆவரேஜ் ஸ்கோர் 257. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் 375 ரன் அடிச்சிருக்காங்க. சேம் பாகிஸ்தான் தான் லோவஸ்ட் ஸ்கோர் 75 ரன்னுக்கு அவங்க 10 விக்கெட்ஸும் வந்து இழந்திருக்காங்க. ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 ஓடியை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா ஒரு 301 ரன் வரையும் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. டோட்டல் விக்கெட்ஸ் ஒரு 64 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதுல ஃபாஸ்ட் பவுலர் 39 விக்கெட்டும், ஸ்பின்னர் 25 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்பின்னரை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர் லாஸ்ட் அந்த 5 ஓடியில 14 விக்கெட்ஸ் அதிகமா வந்து எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட். ஸோ ஹெட் டு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் 2 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்சஸ், நியூசிலாந்து ஒரு மேட்சஸ். ஸோ ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு ஈக்குவல் பார்ட்னர்ஷிப் தான் வந்து கொடுத்திருக்காங்க ஹெட் டு ஹெட்ல. அடுத்ததான் நீங்களும் நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா செமிஃபைனல் 2க்கு 3 லட்ச ரூபாய் மதிப்புல கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீ கிவ்அவேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் இந்தியா ஆஸ்திரேலியா நடக்கிற மேட்சஸ்க்கும் பாத்தீங்கன்னா அதே 3 லட்ச ரூபாய் கிராண்ட் லீக் கொடுக்குறாங்க அண்ட் ஃப்ரீ கிவ்அவே வந்து கொடுக்குறாங்க. சேம் அதே செமிஃபைனல் 2க்கும் அதே 3 லட்ச ரூபாய் கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ கிவ்அவேவும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரீ கிவ்அவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெமோ டீம், நீங்க வந்து ஒரு யோசிச்சு நான் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஒரு டீமை ட்ரை பண்றேன், ஆனா அது காசு கட்டி நம்ம பிளே பண்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படின்னு வச்சுன்னா அந்த மாதிரி டீம்ஸ் இந்த ஃப்ரீ கிவ்அவே நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க ட்ரை பண்ற டீம், நம்மளா ஓனா ட்ரை பண்ண டீம், நம்ம ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கும் போது அவங்க கொடுக்குற ஃப்ரீயான ஆப்ஷனை ட்ரை பண்ணி நம்ம அதில் ரிஸ்க் எடுக்கும் போது ப்ராஃபிட் வந்தாலும் சரி வரலையும் சரி நமக்கு ஒரு ஐடியா தெரியும். ஸோ இப்போ நம்ம இதுல ஏதாவது தப்பு பண்ணிருக்கோம், இல்ல இதை கரெக்டா பண்ணிருக்கோம், அடுத்த நம்பிக்கை இன்னொரு காசு கட்டி கூட நம்ம ப்ளே பண்ணலாம். வின் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்பிக்கை காசு கட்டி வின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸோ எதில் தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த நம்ம டீம் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப பெஸ்டா வந்து இருக்கும். மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஷனை வச்சு அவங்க கொடுக்குற ஃப்ரீ கிவ்அவேஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்ம XL11 ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT.
அடுத்ததான் ரெண்டு டீம்ல இருக்க ப்ராப்பர் 11ல யார் யார் இருக்கா அப்படின்னு டீட்டெயில் வந்து பார்ப்போம். நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் வில் யங், ரச்சின் ரவீந்திரா ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. டேவன் கான்வே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ணல. மோஸ்ட்லி இந்த மேட்ச் வரலாம். அப்படி வந்தாரு அப்படின்னா டேரில் மிச்சலுக்கு பதில் அவர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வில் யங்கும் தேவன் கான்வே இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பிளே பண்ற மாதிரி இருக்கும். ரச்சின் ரவீந்திரா சேம் டேரில் மிச்சலோட பிளேஸ்க்கு வந்து அவர் வந்து போயிடுவாரு. அடுத்ததான் வில் யங், டாம் லாதன், கிளென் பிப்ஸ், பிரேஸ்வெல், ஸ்டான்னர், மேட் ஹென்ரி, ஜெம்சன், வில்லியம் மார்க். ஸோ இதுதான் நியூசிலாந்து டீமோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. அடுத்த சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் தம்பபவுமா இந்த மேட்ச் பிளே பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டெசன் தம்பபவுமா வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிக்கில்டன், வேலடு டசன், ஆடம் மார்க்ராம், ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லர், மார்கோ ஜான்சன், வியான் முல்டர், கேசவ் மகாராஜ், ரைசர் ரபோட்டா, லுங்கி நிங்கிடி. ஸோ இதுதான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீமோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு டீமுக்கு டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். நியூசிலாந்து டீம்ல கூட டபுள் ஆப்ஷன் பிளேயர் பாத்தீங்கன்னா பிரேஸ்வெல், டாம் லாதன் இவங்க ரெண்டு பேரை மட்டும் தான் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஸ்டான்னர் வந்து டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்திருக்காரு. ரச்சின் ரவீந்திரா சம்டைம்ஸ் வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்க. பட் இந்த வேணும்ல ஸ்பின்னருக்கு பெரிய சப்போர்ட்டிங் இல்லாததுனால மோஸ்ட்லி ரச்சின் ரவீந்திராவுக்கு பெருசா வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இந்த 5 பவுலர் அப்படியே இன் கேஸ் கொடுத்தாலும் கென் பிப்ஸ்க்கு வேணா கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, ரச்சின் ரவீந்திரா மோஸ்ட் பவுல் பண்ண மாட்டார். ஸோ மோஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன் அண்ட் டபுள் ஆப்ஷன் ரெண்டு விதமா ஃபேண்டசி பாயிண்ட் வரவங்களை மட்டும் தான் நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். அதை ஸ்டான்னரை வந்து நான் வெயிட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் பார்ல அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான யூனிட் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர் வருவாராங்கிறது பெரிய டவுட் தான். ஸோ அந்த ஒரு கொஸ்டின்னால நான் ஸ்டாண்டரை வந்து டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து பிக் பண்ண கிடையாது. பட் அவரும் ஒரு நல்ல டபுள் ஆப்ஷன் வராத பிளேயர் தான். இதுல பிரேஸ்வெல் அவரோட 10 ஓவருமே போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மோஸ்ட்லி இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 10 ஓவர் கொடுப்பாங்க டவுட் தான். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு 7ல இருந்து ஒரு 8 ஓவர் இந்த மாதிரி ஆப்ஷன் இவருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8 ஓவர் பவுல் பண்ற ஆப்ஷன்ல இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இந்த 3 மேட்சஸ்ல ஆஃப் பிரேக் பவுலர் போத் இன்னிங்ஸ்லுமே விக்கெட்டுக்கு ஆப்ஷன் வந்திருக்காங்க. அண்ட் லெக் பிரேக் பவுலருக்கு வந்து ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் பவுலர், லெக் பிரேக் பவுலர் போத் இன்னிங்ஸ்லுமே மேட்ச் ஒரு விக்கெட், அதுக்கு அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து பவுலிங் எடுத்துறாங்க. ஸோ இந்த டீம்ல இருக்கக்கூடிய நியூசிலாந்து டீம்ல கூட ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அப்படின்னா பிரேஸ்வெல் தான் இருக்காரு. கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் 1 விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 1 விக்கெட் எடுக்கிறாரு. அந்த 1 விக்கெட் எலிபிட் மூலமா எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து ஒரு 37 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு பவுலிங்ல இருந்து மட்டும் கிடைச்சிருது. ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கேச்சஸ் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு 8 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். அண்ட் பேட்டிங் ஆர்டர் அவர் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேட்டிங் வந்து ஒரு 20ல இருந்து 25 பிளஸ் ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். ஆவரேஜா ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60, 70, 75ல இருந்து ஒரு 80 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் பிரேஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றவங்க கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா நியூசிலாந்துக்கு ஒரு அதாவது பிரேஸ்வெலுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது டாம் லாதன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ விக்கெட் கீப்பருக்கு மோஸ்ட்லி விக்கெட் கீப்பிங் பண்றவங்களுக்கு அந்த ரன் அவுட் ஸ்டெம்பிட் கேச்சஸ் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ இந்த வெனுல நல்லாவே ஸ்பெல் இருக்கு, ஃபாஸ்ட் பாலருக்கு நல்லா இருக்குன்னா கண்டிப்பா அந்த ரன் அவுட் ஸ்டெம்பிட் மூலமா விக்கெட் கீப்பருக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் டாம் லாதனோட ஃபார்ம் வைஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நியூசிலாந்து டீமை பொறுத்தவரைக்கும் அவரோட பேட்டிங் டவுன் வந்து பாத்தீங்கன்னா 3rd, 4th டவுன் சம்திங் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவர் வர டவுனுக்கு மோஸ்ட்லி அந்த பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமே பேட்டிங்க்கு நல்லா ஃப்ரெண்ட்லி ஆயிருக்கு இந்த வினோ பொறுத்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது டாம் லாதன் வர டவுனுக்கு பேட்டிங்க்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அவர் வர டவுனுக்கு கண்டிப்பா ஒருத்தர் நம்ம ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் 30 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறாரு அப்படி வச்சுட்டாலும் ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அந்த விக்கெட் கீப்பிங் பண்றது மூலமா ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம் ஆவரேஜா. ஸோ ஓவராலா ஒரு 65ல இருந்து ஒரு 70 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டாம் லாதன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா டீம் பொறுத்தவரைக்கும் ஆடம் மார்க்கம், ஹென்ரி கிளாசன், மார்கோ ஜான்சன், வியான் முல்டர். ஸோ இந்த 4 பேர் டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து பிக் பண்ணியிருக்கேன். இதுல ஆடம் மார்க்கம் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி ஆடம் மார்க்கம் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல. அவங்க விளையாண்ட மேட்சஸ்ல எதுலையுமே ஆடம் மார்க்கமுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க கிடையாது. ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், டாம் லாதன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்திருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் மோஸ்ட் ப்ராபபிலி
ரெண்டு டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் காம்பினேஷன்ல வந்து இருக்கும்போது விக்கெட் எடுக்காம வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வெனுல ஆஃப் பிரேக் பவுலருக்கு கொஞ்சம் நல்ல டேன் இருக்குது, விக்கெட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ பேலன்ஸா பேட்ஸ்மேன் நின்றுட்டாங்க, ஸ்டேபிள் நின்று பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னைய பொறுத்த இந்த மேட்ச் மினிமம் ஐடம் மார்க்கிறவங்க ஒரு 4ல இருந்து ஒரு 5 ஓவராச்சும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 4ல இருந்து 5 ஓவர் பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட், ஒரு கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. டீம்ல இருக்க பாயிண்ட்லாம் சேர்த்து ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ ஒரு பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்ல இருந்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 37+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங் ஆர்டர், ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர் எப்படி வேணா சேஞ்சஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி வந்துட்டே இருந்தாரு. ஆண்ட்ரி கிளாசன் டாப் ஆர்டர் போயிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேயர்ஸா கிளாசன், டேவிட் மில்லருக்கு அப்புறம் ஆடம் மார்க்ரம் வந்து உள்ள வந்திருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா ஆடம் மார்க்ரம் டாப் ஆர்டர்ல கொஞ்சம் பேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் ஆவரேஜா போத் இன்னிங்ஸ்ல இருந்து அது பார்க்கலாம். ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட். அந்த பவுலிங்ல ஃபீல்டிங்ல இருந்து பெருசா பாயிண்ட்ஸ் கிடைக்கலனாலும் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு 25ங்கும் போது ஓவரால ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஆடம் ஆகிறது நம்ம எதிர்பார்க்கலாம். பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா. அப்படி இல்ல அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் பொசிஷன்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கிளாசன், ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. டாப் ஆர்டர்ல விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் இவரே நின்று மேட்ச் வந்து முடிச்சாரு. மேனு டசன் அண்ட் ஆண்ட்ரி கிளாசன் 2 பேருமே மேட்சஸ் வந்து முடிச்சாங்க. அந்த மாதிரி ஸ்பெல்ல நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் சொல்லணும். ஹென்ரி கிளாசன் கண்டிப்பா நீங்க வந்து போத் விஷயமே இம்பார்ட் ஆகலாம். டாம்லாதனை கம்பேர் பண்ணும்போது ஹென்ரி கிளாஸோட ஃபார்ம் வைஸ் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. கண்டிப்பா ஹென்ரி கிளாசன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. மார்கோ ஜான்சன் ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் ஓவரே இவர் தான் வந்து பவுல் பண்ணுவாரு. கண்டிப்பா அந்த பவர் பிளே முடியறதுக்குள்ளே மார்கோ ஜான்சன் நம்ம ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பெல்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா அந்த பவர் பிளே முடியறதுக்குள்ளே ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்தக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இருந்து மார்கோ ஜான்சன் இருந்து 2 விக்கெட், அதிகபட்சம் 3, நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம். ஒரு 2 விக்கெட், ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா அவர் டவுனுக்கு கண்டிப்பா குயிக் ஃபயரா வந்து பிளே பண்ணுவாரு. ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். 20+னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா ஒரு 80ல இருந்து ஒரு 85+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மார்கோ ஜான்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வியான் முல்டர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். வியான் முல்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இதுல பவுல் பண்ணிட்டு இருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் அப்படிங்கிறது கம்பல்சரி எடுத்துறாரு. மேட்சுக்கு மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் அப்படிங்க எடுத்துறாரு. பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா அவர் பிடிக்கிற ஒரு 10 பால் ஒரு 15 பால் பிடிச்சாவே போதும் 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது தாராளமா வியான் முல்டர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரீசன்ட் ஃபார்ம்ல ரீசன்ட் மேட்சஸ் எல்லாத்தையுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் விக்கெட்டுக்கு ஆப்ஷன் வந்து இருக்கு. கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து இருப்பாரு. சும்மாலுக்கு ட்ரை பண்ண நிறைய பேர் ஒரு கன்சிடர் பண்றது இல்ல. லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொடுக்கறதே கிடையாது. பட் நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து ஒரு விக்கெட், அன்னெக்ஸ் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங் டவுன் வந்தார் அப்படின்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வியான் முல்டரை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா நியூசிலாந்து டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்ல யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்துறோம். வில்லியங், ஸோ அவரோட ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும்போது பெருசா எல்லா மேட்ச்லயுமே அவர் கான்வெர்ட் பண்ண கிடையாது. ஒரு 10 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் ஒரு 3 மேட்ச் ட்ரீம் டீம்ல வந்தாருன்னா பேலன்ஸுக்கு 7 மேட்ச் பெருசா ஸ்கோர்ஸ் அவர்கள் டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துகிட்டு இருக்காரு. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வில்லியங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பால் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பால் பண்ணாலும் சரி ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். வேற எக்ஸ்ட்ரா ரன்ஸ் எதுவுமே இல்லாத கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது வேணா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றீங்கன்னா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரச்சின் ரவீந்திரா, ஸோ இன்கேஸ் தேவன் கான்வே வராரு, டேரல் மிச்சல் இல்லை அப்படின்னா தேவன் கான்வே பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான். என்ன பற்றியும் போத் இன்னிங்ஸ்லும் இருந்து தேவன் கான்வே நம்ம ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோர் அடிக்க ஒரு வாய்ப்புள்ள பிளேயரா வந்து இருப்பாரு. இன்கேஸ் தேவன் கான்வேல ரச்சின் டேரல் மிச்சல் தான் இருக்காரு அப்படின்னா இதே ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ரச்சின் ரவீந்திரா தேவன் கான்வே இல்ல அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா தான் இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்ணுவார். தேவன் கான்வே வந்துட்டார் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரோட ஆப்ஷன் செகண்ட் டவுன் ஆப்ஷனுக்கு வந்து போயிடும். சோ அப்படி இருக்கும்போது ரச்சின் ரவீந்திரா இந்த மேட்ச் கண்டிப்பா பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடையாது. லாஸ்ட் மேட்ச் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் டேன் இருந்ததுனால பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க. இந்த வெனுல ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட்டிங் இல்லாதனால பெருசா பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. இந்த 5 பிளேயர் அவங்களோட 10 ஓவரை பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கணும்னு வச்சீங்கன்னா
ஆஃப் பிரேக் பவுலரான கென் பிப்ஸ்க்கு வேணா அவங்க ஒரு 4 இருந்து ஒரு 5 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ரச்சின் ரவீந்திரா மோஸ்ட் ப்ராபபிலி பவுல் பண்ண மாட்டாரு. ஒரு பேட்டிங்ல இருந்து அவரோட ஃபார்மேஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க நியூசிலாந்து அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். அதாவது செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. அந்த ஃபாஸ்ட் பவுலர்ல நல்ல பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர் கொஞ்சம் விக்கெட் வந்து இழந்துட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் சேம் அட்டிக் பண்ணியா கொஞ்சம் பவுன்ஸ் போட போட்டாரு. அதுலயும் தவறான ஷாட்ல கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாரு. என்னை பொறுத்தவரைக்கும் ரச்சின் ரவீந்திரா செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. வில்லியம்சன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸ்பின்னர்ஸா இருக்கட்டும் ஃபாஸ்ட் பவுலரா இருக்கட்டும் ரெண்டு பேருமே நல்லாவே கணிச்சு அவங்க எப்படி பந்து போடுறாங்க எப்படி அடிக்கணும் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த பிளே பண்றாரு. கண்டிப்பா வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருக்காரு. மினிமம் ஒரு 60ல இருந்து ஒரு 70+ ஸ்கோர் வரைக்கும் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சம்டைம்ஸ் செஞ்சுரி போடுறதுக்காக வாய்ப்புகள் கூட இருக்கு. நீங்க பர்டிகுலரா சிங்கிள் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணணும், கிராண்டுக்கு ரிஸ்கா ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கங்க. பட் ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது அவர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ சேம் டேவன் கான்வே வந்துட்டு டேரல் மிச்சல் வந்து இருக்க மாட்டாரு. டேரல் மிச்சல் பிளே பண்ணாரு அப்படின்னா செகண்ட் பேட் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் டேவன் கான்வே வந்துட்டாருன்னா டேவன் கான்வேக்கு அவர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. டாம் லாதன் ஆல்ரெடி பார்த்தாச்சு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். கிளென் பிப்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் ஆஃப் பிரேக்கு ஒரு டர்ன் இருக்குது ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கும் போது ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மினிமம் ஒரு 4 இருந்து 5 ஓவர் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கெயின் பிப்ஸ் நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபீல்டிங் விஷன் ரீசெண்ட் அந்த மேட்சஸ் எல்லாம் பார்த்திருந்தாவே தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்து ஃபீல்டிங் பண்றாரு அப்படின்னு. கண்டிப்பா ஒரு ஃபீல்டிங்ல இருந்து 2 கேட்ச் வரையும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்ட டீம்ல இருக்க பாயிண்ட்லாம் சேர்த்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அந்த ஃபீல்டிங் மூலியமாவே அவருக்கு வந்து கிடைச்சிடும். இவர் பவுல் பண்ணாரு அப்படின்னா ஒரு விக்கெட் 25 அண்ட் ஃபீல்டிங் பண்றது மூலமா ஒரு 20ங்கும் போது ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அவரோட பவுலிங்ல இருந்து மட்டுமே கிடைச்சிருது. இன்கேஸ் பவுல் பண்ணல அப்படின்னா ஒரு ஃபீல்டிங்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் பேட்டிங்ல கண்டிப்பா இவர் வர டவுனுக்கு இவர்கிட்ட வந்து நான் ஒரு 35ல இருந்து 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஓவராலா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் 70ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிளென் பிப்ஸ் இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். டோட்டலி டிஃபரன்ஸ் பிக்கா வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கிளென் பிப்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் ஸ்டான்னர். ஸோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். அவரோட 10 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. இதுல வில்லியம் ஓவர் 10 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஸ்டான்னர் 10 ஓவர். மேட் ஹென்ரி 7ல இருந்து ஒரு 8. ஜெவின்சன் 7ல இருந்து ஒரு 8. பிரேஸ்வெல் அண்ட் கிளென் பிப்ஸ் பேலன்ஸ் இருக்க ஓவர்ஸ் இவங்க வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லும் இருந்து ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஸ்டாண்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்ச் ஸ்டாண்டருக்கு பெரிய அளவுக்கு ஃபேண்டசி பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. மேட் ஹென்ரி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். காரணம் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங் பவர் பிளேல ஓவர் போடுறாரு அண்ட் டெத் ஓவரும் இவர் தான் பவுல் பண்றதுனால கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி அவருக்கு ஒரு கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெமின்சன் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா நீங்க ஒரு 50 டாப்ஸ்னா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வில்லியம் ஆருக்கு பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் வந்து விப்பட கொடுத்து பாருங்க. ஏன்னா இந்த வெனுல இந்த ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே விக்கெட் டேக் ஆப்ஷன் வந்துருக்கு. நல்ல ஒரு ஸ்பெல்ல பவுல் பண்ணாரு. ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வில்லியம் ஓவர் போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து இந்த மேட்ச் 3 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். கிராண்ட் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததான் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் தம்பபவுமா ரிக்கல்டன் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. தம்பபவுமா பொறுத்த வரைக்கும் டோட்டலி ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்டா பேட் பண்ணாலும் சரி அவர் ஆப்ஷன் வைஸ்ல என்ன அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் உங்களோட ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வெரி அக்ரெசிவ் பிளே பண்ண மாட்டார். ஃபர்ஸ்ட் திங் அதே தான். எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மைண்ட்ல அவர் வந்து பிளே பண்ணவே மாட்டாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் அவரோட ஆப்ஷன் ஸ்கில்ஸ் வழியா பார்க்கும்போது எல்லா பாலுமே சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆகணும், கடைசி வரையும் உள்ள நின்னணும், ஒரு நல்ல ஸ்கோர் கொண்டு போகணும் அந்த மைண்ட்லயே தான் அவர் வந்து பிளே பண்ண வர வழிய அடிச்சு கம்மியான பால் அடிச்சாலும் ஒரு 10-20 ரன் அடிச்சு நம்ம போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆடவே மாட்டாரு. ஆப்போனன்ட்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு
பார்ட்னர்ஷிப் கொடுத்து நம்ம பிளே பண்ணோம் அப்படிங்கிறனால சிங்கிள்ஸா தான் ட்ரை பண்ணுவாரு. தவறான பால் வந்தா மட்டும்தான் அதை பவுண்டரிஸை வந்து ட்ரை பண்ணுவாரு. ஸோ ஒரு பவுலர் தவறான பால் போட்டாரு அப்படின்னா அதை வந்து பவுண்டரி 6 ட்ரை பண்ணுவாரு இல்லையா, எல்லா பாலுமே பவுண்டரி 6 ட்ரை பண்ண மாட்டாரு. சிங்கிள்ஸை ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டு கடைசி வரையும் ஒன் சைடா அந்த பெனுல வந்து நின்றுவார். பொறுத்தவரைக்கும் தம்பபூமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை பேட் பண்றதை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உன கிராண்ட் லீக்கு ஒரு வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஸ்கோர்ஸை கொண்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணும்போது கொஞ்சம் ஏழை வெக்கர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது அவரோட டார்கெட் தெரிஞ்சிடும். அந்த டார்கெட் தகுந்தவங்க நம்ம பிளே பண்ணா போதும், கடைசி வரை உள்ள நிக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல பிளே பண்ணுவாரு. கண்டிப்பா செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாருன்னா ஒரு 45ல இருந்து ஒரு 60+ சம்திங் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது மேலேயே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஆவரேஜா ஒரு 40ல இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அதுக்கு மேலே கண்டிப்பா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிராண்ட் லீக்கு செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாருன்னா ரிஸ்க் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரிக்கில்டன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ண கிடையாது. ஹென்ரி கிளாசன் தான் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. அவர் ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான், வேற எந்த ஒரு அட்வான்டேஜஸும் இல்லாத ஒரு ஆப்ஷன்ல இருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணும் போது வேணா அவருக்கு போது நிச்சயம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் விக்கெட் கீப்பிங் பண்ணாதனால ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. செகண்ட் பேட் பண்ற மாதிரி இருந்தா ஒரு 50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுவோம் அவர்கிட்ட தாராளமா ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். வேலண்ட் டசன் அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. ஒரு குயிக் ஃபயர் நாக் வந்து பிளே பண்றாரு. அவர் விக்கெட் வந்து வர்ற டவுனுக்கு எல்லா பாலுமே அடிச்சு பால் வந்து அடிச்சு ஆடுறாரு. சிங்கிள்ஸ் அப்படிங்கிற பெருசா ட்ரீட் பண்ண கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே இருந்து இந்த மேட்ச் ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலண்ட் டசன் கண்டிப்பா நீங்க சும்மா ட்ரை பண்ணீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஆடம் மார்க்கம் ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம். கிளாஸ் என்ன பார்த்தாச்சு. டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துங்க. காரணம் என்ன, செகண்டா பேட் பண்ணும்போது அவர் வர டவுனு கண்டிப்பா அவர் பேட்டிங் அவர் பின்தங்கியே வந்துருவார். அவர் வர டவுனுக்கு எல்லா பாலுமே அடிச்சு ஆடுறாரு. அதே மாதிரி எல்லா பாலுமே அடிச்சுதான் ஆடுவாரு. அப்படி இருக்க பட்சத்துல செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து நம்ம தாராளமா ஒரு 35ல இருந்து ஒரு 45+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர்ல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூட ஒரு பிளேயர் பர்டிகுலரா செகண்டா பேட் பண்றாருன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. மார்கோ ஜான்சன், வியான் முல்டர், கேசவ் மகாராஜ். ஸோ இந்த மேட்ச் அவர்கிட்ட நம்ம பெருசா வந்து விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த 5 பிளேயருமே அவங்களோட 10 ஓவர் வந்து போல் பண்ணிடுறாங்க. இன்கேஸ் ஆப்பரன் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பின்னருக்கு வந்து இந்த வெனுல கொஞ்சம் நல்லா சப்போர்ட் இருக்கனால ஆடம் மார்க்ரமுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் 4ல இருந்து ஒரு 5 ஓவராச்சும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது என்னை பொறுத்தவரைக்கும் கேசவ் மகாராஜ் இருந்து கண்டிப்பா ஒரு ஓவர் ஸ்பெல் வந்து கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கேசவ் மகாராஜ் இருந்து நம்ம போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்க முடியும். வேற எக்ஸ்ட்ரா பெருசா இல்லாத ஒரு பிளேயரா வந்து இருக்காரு. ரபாடா லாஸ்ட் மேட்ச் பெருசா அவருக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்ல. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம்ல வர ஒரு வாய்ப்புள்ள பிளேயர் வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ரபாடா இருந்து நம்ம 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா 1 அதிகபட்சம் 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நம்ம ரபாடா இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரபாடா இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. உன்னோட கிராண்ட் லீக்கு நீங்க ஒரு கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லுங்கி நிங்கிடி ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். லாஸ்ட் மேட்ச் நல்லா சூப்பரா பவுல் பண்ணி 2 விக்கெட் சம்திங் இந்த மாதிரி எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் லுங்கி நிங்கிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர் ஸ்டேஷன்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துட்டோம். இப்போ 2 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் வந்து பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல டாம் லாதன், ரிக்கில்டன் 2 பேரை வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல கேன் வில்லியம்சன், வேலண்ட் டசன், சச்சின் ரவீந்திரா. ஆல்ரவுண்டர்ல பிரேஸ்வெல், வியான் முல்டர், மார்கோ ஜான்சன். பவுலிங் ஆப்ஷன்ல மேட் ஹென்ரி, ரபாடா, வில்லியம் ஓருக். ஸோ இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் டீமுக்கு வந்து மார்கோ ஜான்சன் ஒரு கேப்டன்ஷிப்பும், வில்லியம் ஓருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வியான் முல்டர் கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் ஹென்ரிக் கிளாசன், பேட்டிங் ஆர்டர்ல தம்பபவுமா, டேரல் மிச்சல், வில்லியன். இன்கேஸ் டேரல் மிச்சல் பிளேயிங் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல தேவன் கர்னலுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வில்லியன் எடுத்துட்டு அதுக்கு தகுந்தாக்க நீங்க வேற பிளேயரை ட்ரை பண்ணலாம், கேம் பிட்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ல ஆடம் மார்க்கம், ஸ்டான்னர், வியான் முல்டர், மார்கோ ஜான்சன். பவுலிங் ஆப்ஷன்ல மேட் ஹென்ரி, ரபாடா,
வில்லியம் வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இந்த இடத்துல உங்களுக்கு லபாடா தேவையில்லை அப்படின்னு வச்சுன்னா லுங்கினி இங்கிடிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வியான் முல்டர் தேவையில்லை அப்படின்னு வச்சுன்னா அதுல கிரெல் பிட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல பிரேஸ்வெலுக்கு கூட இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேட் ஹென்ரி ஒரு கேப்டன்ஷிப்பும் வியான் முல்டருக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணு வச்சீங்கன்னா தம்ப போமாக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரபாடா கூட நீங்க ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ டீம்ஸ் மட்டும்தான். லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிளேயர் சேஞ்சஸ் ஆனாங்கன்னா எந்த பிளேயருக்கு பதிலாக அந்த பிளேயர் சேஞ்ச் ஆயிருக்காங்களோ அந்த பிளேயர் நீங்க சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். இல்ல உங்களுக்கு தகுந்தாக்க எந்த பிளேயர் மாத்தணும்னோ அந்த பிளேயரை நீங்க சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. இப்போ ரெண்டு டீமுக்குள்ள பிளேயர் சைஸ்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணலாம், கேப்டன் யாரை கொடுக்கலாம், கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது யாரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரை பண்றது பிரேஸ்வெலுக்கு வந்து ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. அதே சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் ஆடம் மார்க்ரமுக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மார்கோ ஜான்சன் ஒரு கேப்டன்ஷிப், வியான் முல்டர் ஒரு வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா ரபாடா ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வேல்யூ டாசன் அல்லது தப்ப போமா ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும் போது கிளென் பிப்ஸ்க்கு ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் ஆக்சுவலா நம்ம மேட் ஹென்ரி, வில்லியம் மோரக் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு வச்சீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.